தெய்வமாய் கொண்டு வணங்கி கொண்டு இருக்கிறாங்க, சிருஷ்டியை வணங்கி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் சிருஷ்டி கர்த்தர் யார் என்பது அறியாமல் இருக்கிறார். பிசாசுடைய தந்திரங்கள், பிசாசுடைய வல்லமை எல்லா கண்களை குருடாக்கி வைத்து இருக்கிறார். பிசாசு இன்றைக்கு அவனுடைய வல்லமை நிர்மூலமாக்கப்பட வேண்டும். எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை எங்களை ரட்சித்த தேவன், நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரை எங்களை ரட்சித்த தேவன், எங்கள் தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்காய் நாங்கள் திறப்பில் நின்று ஜெபம் பண்ணுகிறோம். அப்பா ஆண்டவரே, ஒரு விசை உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். ஜாதிகளுக்குள்ளே வல்லமை வெளிப்படுவதாக, பாஷைக்காரர்களுக்குள்ளே வல்லமை வெளிப்படுவதாக. எங்கள் தேசம் ஆண்டவரே உம்முடைய தேசமாய் மாறட்டும். 140 கோடி மக்கள் ஆண்டவரே ரட்சிக்கப்படுவார்களாக, ரட்சிக்கப்படுவார்களாக. அவர் கண்கள் திறக்கப்படுவதாக, அவர்கள் கண்கள் திறக்கப்படுவதாக. பக்தி உள்ள ஜனங்கள் அப்பா, பக்தி உள்ள ஜனங்கள் ஆண்டவரே, உமக்காக நீ தெரிந்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம், உமக்காக தெரிந்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். நீர் மனமிறங்க, மனமிறங்க, மனமிறங்க. எல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களை கிராமம் ரட்சிக்கப்படணும் சொல்லுங்க, எங்கள் பட்டணங்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, எங்கள் தேசங்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. ஓ ராபா பாடா, தேசத்திலே வைப்புதல் உண்டாகணும். அக்கினே போடுவீராக, அக்கினே போடுவீராக. நான் அக்கினே போட வந்தேன் என்று சொன்னீரே, உம்முடைய அக்கினி பற்றி எரியட்டும், தேசத்தில் எரியட்டும், பட்டணங்களை எரியட்டும், கிராமங்களில் எரியட்டும், மல அறிவாரங்களை எரியட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா ஜனங்களும் ஆண்டவரே ரட்சிக்கப்படட்டும் அப்பா, உம் பக்கமாய் திரும்பட்டும் ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. Thank you Lord. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஆவியான தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், அதிசயமான தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். 2020 வருஷங்களுக்கு முன்பாக எங்களுக்காய் ரட்சகராய் இந்த பூமிக்கு வந்தவர் அல்லவா ஆண்டவரே, ரட்சகராய் வந்தவர் அல்லவா, ரட்சகராய் வந்தவர் அல்லவா, இயேசு ரட்சகராய் வந்தவர் அல்லவா. ஆம் ஆண்டவரே, நோக்கம் நிறைவேறட்டும் தேசத்தில், நிறைவேறட்டும் தேசத்தில் ஆண்டவரே. அந்த ரட்சிப்பு நிறைவேறுவதாக, கிருபையாய் ரட்சிப்பீராகப்பா. அப்படியாக தேசத்தில் ஆண்டவரே, எல்லாரும் தேசத்தில் ராஜாக்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, எங்க ஆளுகை செய்கிற தலைவர்களுக்கு ஜெபம் பண்ணுங்க சொல்லுங்க. எங்கள் பிரைம் மினிஸ்டருக்காய் ஸ்தோத்திரம் ஐயா, உம்முடைய ஆளுகை வருவதா சொல்லுங்க, உம்முடைய ஆளுகை வருவதாக. எங்கள் எதிர்க்கட்சி தலைவரிடத்தில் உம்முடைய ஆளுகை வருவதாக, கவர்னருக்குள்ளே உம்முடைய ஆளுகை வருவதாக, ராஷ்டிரபதிகளுக்குள்ளே உம்முடைய ஆளுகை வருவதாக, ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களுக்குள்ளே உம்முடைய ஆளுகை வருவதாக, ஒவ்வொரு எம்பிக்குள்ளே உம்முடைய ஆளுகை வருவதாக, ஒவ்வொரு கலெக்டர்களுக்குள்ளே உம்முடைய ஆளுகை வருவதாக, ஒவ்வொரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசருக்குள்ளே உம்முடைய ஆளுகை வருவதாக, நீதிமன்றத்தில் உம்முடைய ஆளுகை வருவதாக. ஆண்டவரே, உம்முடைய ஆளுகை வரட்டும் ஐயா. பிசாசு தந்திரமான காரியங்களை செய்யக்கூடாது. நீ ராஜ்யங்களை தள்ளி ராஜ்யங்களை ஏற்படுத்துகிற தேவன், உமக்கு சித்தமானவனை நீ நிறுத்துகிற தேவன். உம்முடைய ஆளுகை வர வேண்டும் அப்பா. அதிகாரம் முடியதா இருக்கிறபடினால் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் அப்படி நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேசம் முழுவதும் ஆண்டவரே, எல்லா எம்பி எம்எல்ஏகளுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக, சுகத்தை பலத்தை தருவீராக, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்படுவார்களாக. ஆண்டவராகிய தேவன் நீர் அப்படி வழி நடத்துவீராக. தேவனே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா கரங்களை விட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. எங்கள் தேசத்தில் இருக்கிற ராஜாக்கள் மேலே உம்முடைய ஆளுகை வந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்லுங்க வாயில தந்த, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஆளுகை வந்ததற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய வல்லமை இறங்கினதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. அடுத்த மாதம் ஜனவரி மாதம் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பெரிய கொம்பு மேல வைத்திருக்கிறாங்க. கர்த்தர் அதை அப்பத்தமாக்கி போட வேண்டும். போன வருஷத்துக்கு ஒரு அந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாகட்டும், அந்த மாற்றம் உண்டாகட்டும், அந்த மாற்றம் உண்டாகட்டும், அந்த மாற்றம் உண்டாகட்டும் ஐயா. அந்த ஜனங்களுக்குள்ளே மாற்றம் உண்டாகட்டும். அந்த கும்ப மேல நடக்கவே கூடாது இயேசுவின் நாமத்தினால். அந்த நதி ஓரத்திலே, தீரத்திலே ஆண்டவரே, கடற்கரை ஓரத்திலும் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம், ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே, ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே.